நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் முதல் தலை வணங்குறேன். முதல்ல நான் உனக்கு தலை வணங்குறேன். ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் எந்த பையனை கேட்டாலும் உனக்கு உலகத்திலே முதல் எதிரி யாருன்னு கேட்டால் அப்பா அம்மாவை தான் சொல்கிறான். உண்மை போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும். தேங்க்யூ சார். பேசுங்க ஐயா. அழகுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வெளியழகு, இன்னொன்று உள்ளழகு. பறவையில வெளியழகு மயில், உள்ளழகு குயில். காயில வெளியழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். பழத்துல வெளியழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. இதுதான் சார். மனுஷன்ல வெளியழகு வேணா பெண்களா இருக்கலாம் சார், உள்ளழகு நாம தான் சார், ஆண்கள் தான் சார். சார் ஆண்கள் பார்க்கறதுக்கு வேணா கொஞ்சம் கரட மூடா இருக்கலாம் நினைக்கலாம், ஆனா அவங்க உண்மையில ரொம்ப நல்லவங்க சார். இத நான் சொன்னா ஏதோ சின்ன பையன் சொல்றான்னு நினைப்பீங்க. எங்க ஐயன் எம்பெருமான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மனை விளைவார் மான் பயிர் எய்தார், வினை விளைவார் வேண்டா பொருளும் அதே. பொண்ணுங்க பேச்ச கேட்கறேன் எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை சார். எங்களை மாதிரி இளைஞர் படுற வேதனை இருக்கு சார். பாருங்க சார், பெரும் கொடுமை சார். இன்னும் என்னதான் செய்ய போறேன்னு ஏன் சார் அவன் கேட்க மாட்டான்? இன்னொன்னு சரி, ஓகே. உன் வயசு என்ன? 15 சார். 15 வயசு. ஓகே ஓகே. இன்னும் 16 வயதிலே தொட்டு பார்க்கல. என்ன என்ன இன்னும் செய்ய போகிறாயின்னு போடுற இந்த போடு பரவாயில்ல விடு. ஐயா, கிளி எப்படியா கத்தும்? கிளி எப்படி கத்துமா? கீ கீங் கத்தும். குயில கூக்குன்னு, காக்கா காக்கானும். அப்ப மயிலன மாமாவா கத்தும்? இப்படிதாயா ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து கேக்குறா, மயில் எப்ப மாமான்னு கத்துதோ அப்ப நான் உன்னை மாமான்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி போமான்னு சொல்லிட்டு போறாயா? அப்ப அந்த பையனோட மனசு எப்படி வேதனைப்படும்? இப்படி நொந்து போய் எழுதுறான் பாரியா 3 கவிதை. சுட்டெரிக்கும் சூரியனை கூட நம்ப, சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்பாத. நீ என்ன ஒரு டைம் சொல்லி இன்னொரு டைம் சொல்ல? சுட்டெரிக்கும் சூரியனை கூட நம்பு, சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்பாத. நீ என்னமோ சூரியன் கிட்ட போயிட்டு வந்த மாதிரிலாம் பேசுற. அக்கா, சூரியன் கிட்ட அவன் ஏன் போகணும்? சூரியன் தான் காலையில உதிச்சா எல்லார்ட்டையுமே வருது. அக்கா, சுட்டெரிக்கும் சூரியன் கிட்ட போனா கூட சமுதாயத்துல கௌரவமா தைரியமா செத்தான்ற பேர் வரும். ஆனா சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்ம நீங்க வச்சுக்கோ, சமுதாயத்துல தலை குனிஞ்சு கேவலப்பட்டு தான்க்கா சாவீங்க. கடல் அலைய கூட நம்பு, காதலிக்கும் பொண்ணா மட்டும் நம்பாத. நானும் கொஞ்சம் அப்படி என்னதான்டா பண்றாங்க அவங்க? அத பத்தி நீயே போடுற? நான் உன்னை கண்ணுக்குள் வைத்திருந்தேன், ஆனால் நீ என்னை மண்ணுக்குள் புதைத்து விட்டாய். இதெல்லாம் யார் எழுதுறது? யார் எழுதுறது? என்ன மாதிரி ஒரு இளைஞன் தான். நீ ஒரு இளைஞனடா டேய். தாத்தா, டவுசர் போற வரையும் தான் நான் பையன், நல்லா பாத்துக்கோ. பேண்ட் போட்டுக்கிறேன்னா அப்ப நான் இளைஞன் தான். நிமிஷம். என்ன ஐயா, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு 50 வயசு ஆகுது, அவரு டவுசர் தான். அப்ப அவரு இளைஞரா? அக்கா, நீ குண்டு சட்டிலே குதிரை ஓட்ட. மெட்ராஸுக்கு போய் பாருக்கா, 58 வயசு கிளவி கூட தான் டவுசர் போட்டு சுத்துறா. இதுக்கு என்னக்கா சொல்ற? ஐயா, பையன் ஒருத்தர் ரோட்ல போறான், பொண்ணு மேக்கப் போட்டு நிக்கிற. என்னமா மேக்கப் தெரியுமா? எப்படின்னு கேளுங்க. இங்க ரோஸ் பவுடரா, இங்க ரோஸ் பவுடரா, ஜிகனாவா. இதெல்லாம் விட்டுருங்க. கையில போற வலையில காதுல போட்டு வச்சுங்கிறாங்கய்யா. இதோட ஒரு கொடுமை, டேப்ப கூட கொஞ்சம் லூசா சுத்துவாங்க. இவங்க போற ட்ரெஸ்ஸுக்குது பாருங்க, எவ்வளோ டைட்டா போடுறாங்க. ஜீன்ஸ் பேண்டா, டி ஷர்ட்டா, இங்க ஒரு ஓட்டையா இங்க ஒரு ஓட்டையா. அந்த ஓசோன்ல இருக்கிற ஓட்டையை கூட அடிச்சுறா, இங்க இருக்கிற ஓட்டையை அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, இந்த மேக்கப்லாம் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? 4 பசங்க நம்மளை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட நம்ம பார்த்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்கயா.
நீ சிக்கனு கீரியே எனக்கு பக்குன்னு கீதுமா, Hello. நீ டக்கரா கீரியே எனக்கு டார்ச்சலா கீதுமா. இப்பெல்லாம் பாட்டு பாடினா அந்த பொண்ணுங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், அதை வெளிப்படையாக காத்தாதுங்க. என்ன தெரியுமா சொல்லும், இவன் நம்மளாம் இப்படி பாடுறானே சரியான பொறுக்கிடி அப்படின்னு திட்டம். அதெல்லாம் வாங்கிட்டேன். அந்த பொண்ணு அதே மேக்கப்போடு அதே ரோட்டில் நிற்கிது. நாளைக்கு அந்த பையன் போகிறான், நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னுட்டு கம்முன்னு போனால் அந்த பொண்ணுங்க என்ன தெரியுமா சொல்லும், இவன் ரசிக்க தெரியாத வேண்டிய சரியான உம்மனா மூஞ்சிடி. ஐயா, இப்பெல்லாம் ஒரு நிமிஷம். நீங்க மட்டும் திட்டுறதே இல்லையா? அந்த பொண்ணு போயிட்டே இருந்ததுன்னா அந்த நாங்க உங்களை பார்க்கலனா பாடுறா பாடுறா போற வாயாடி கருவாச்சு இப்படி எல்லாம் நீங்க திட்டுறது இல்லையா? நாங்க உங்களை திட்டா நீங்க ஒரு டைம் இல்ல ஒரு டைம் செருப்பு கால் அடிச்சிடுறீங்க. எந்த ஒரு பையனாச்சும் பொண்ணு திட்டான்ட்டு ஷூவா கால் அடிக்கிறானாக்கா நிக்கிறாங்க. ஐயா ஒரு நிமிஷம். நீ சொல்றியே நீங்க லவ் வந்து சொல்லும் போதே நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துறேன்னு சொல்ற, அதே எந்த ஒரு பொண்ணு அது உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துறேன்னு சொல்லிருக்காளடா? பொண்ணுங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நம்ம பின்னாடி இந்த பையன் சுத்தி சுத்தி அவ மூஞ்சி வெந்து போயிடுது, எதுக்கு இந்த மூஞ்சில இன்னொரு வாட்டி ஆசிட ஊத்துறதுன்னு நினைக்கிறாங்க. ஐயா பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றது இயல்பு, ஏன் இயற்கை குணம் கூட சொல்லலாம். பசங்களோட மானன்றது வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில போற மாதிரி, பொண்ணுங்களோட மானம் எப்படி தெரியுமா, வீதியில போறவன் வீட்டுக்குள்ளார ஏற்ற போற மாதிரி. சமுதாயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ற காலம் போய் பொண்ணுங்க பசங்க கிண்டல் பண்ற காலம் வந்துருச்சு. மகாலட்சுமி சொல்ற காலம் போய் மாடர்ன் கேர்ள் சொல்ற காலம் வந்துருச்சியா? ஐயா ஒரு நிமிஷம் தம்பி, இந்தியா நாளுக்கு நாள் முன்னேற முன்னேற எங்களை மாதிரி இளம் பெண்களும் முன்னேறத்தான்ப்பா செய்வாங்க. அக்கா முன்னேறுங்க வேணாம்னு சொல்ல, பசங்க கண்ணில் மண்ணெல்லி போட்டு ஏன்க்கா முன்னேறீங்க? சண்டைக்கோழி படம் பார்த்துருக்கீங்களா? சொல்லு சொல்லு. மீரா ஜாஸ்மின் அதுல காலேஜ் போறன்ற பேர்ல சினிமா தியேட்டருக்கு போனாங்களா? அமைதியா இருக்க வேண்டியது தானே, படத்தை பார்க்க வேண்டியது தானே. என்ன தெரியுமா பண்ணாங்க, கழுத்துல போற துப்பட்டாவை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு டா எவன்டா நாங்க தலைமைப்படுத்த போறோம், டா எவன்டா அவன் தலைமைப்படுத்த போறோன்னு சொல்றாங்க. ஐயா ஒரு நிமிஷம். நீ என்னமா சொல்லியா? பசங்களாம் அந்த மாதிரி கட்டிட்டு ஆடுறதே இல்லையா? அக்கா சேட்டா பண்ணாதான்க்கா குரங்கு, இது மாதிரி பண்ணாதான்க்கா பையன். ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணா அந்த சமுதாயத்துல அந்த பொண்ணுக்கு என்னக்கா பேர் வரும்? என்ன வரும் சொல்லு. என்ன வரும் சொல்லு. பசங்களை திட்டமா பொண்ணுங்களை காரி முய்வாங்கக்கா. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட லவ் லெட்டர் கொடுக்குறான். அந்த பொண்ணு என்ன பண்ணும், லெட்டர் வாங்கி படிச்சு பார்த்துட்டு உன்னா பிடிச்சிருக்கு உன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடணும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவா, 4 பேர் இருக்காங்க கூட பார்க்காம லெட்டரை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு போட ராஸ்கல் உனக்குலாம் அறிவில்லையா, செருப்பாலை பின்ன உனக்குலாம் அக்கா தங்கச்சியோ பிறக்கலையான்னு கேட்குறான். நான் கேட்குறேன், இதே எந்த ஒரு பையனாச்சு பொண்ணு லவ் சொல்றான்ட்டு 4 பேர் முன்னாடி அடிச்சு உனக்குலாம் அண்ணன் தங்கச்சியோ பிறக்கலையே எவன் 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 ஒருத்தனாச்சு கேட்குறான். நிற்கிறேன் இல்லைங்க. நீ என்னமோ சொல்றியே, அதே நாங்க பொண்ணுங்க காதலுக்கு ஹாய் சொன்னா உலக அழகி, காதலுக்கு பாய் சொன்னா உள்ளூர் கிழவி என்றடே எங்களை பார்த்தா உனக்கு கிளவியா இருக்கா? அக்கா காஞ்சி ஃபிஷ் காஞ்சி போனா கருவாடு, பிகரை நம்பி போனா திருவாடுக்கா. ஏய் நீ ரொம்ப பேசுற, திரும்ப திரும்ப பேசுற. நாய் கடிச்சா நடுவுடு, நான் கடிச்சுன்னு வச்சுக்க மவனே நேரா சுடுகாடு தான். தாத்தா எல்லாரும் அங்கதான் தாத்தா போகணும், எதுக்கு தாத்தா அதுக்குள்ள அவசரப்படுற, உக்காரு தாத்தா. ஐயா ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, நல்லா திரிஷா மாதிரியே இருக்கா. எங்களை மாதிரி இளைஞர்கள் ஏன் தெரியுமா திரிஷா பிடிக்கும், திரிஷாவோட சின்ன கண்ணு பட்டக்கு 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 நடிக்கும் போது எங்களோட மனசு கடக்கு 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 நடிக்குயா. உன்ன மாதிரி பசங்களை பெத்த அப்பா அம்மா வயிறு பக்கு பக்குன்னு அடிக்குதுடா. நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்க்கக்குள்ள. உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா பார்பர் ஷாப் கடை வச்சிருக்காருயா, பார்பர் ஷாப் கடை வச்சிருக்காருயா. நான் அப்பா இப்படிலாம் கஷ்டப்படுறாரு நிறுத்தையா, கிளாஸ்ல இதுவரை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருக்கையா. அது மட்டும் இல்லையா, ஸ்போர்ட்ஸ்லயும் சேர்ந்துருக்கா, 40 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கையா. ஐயா இந்த மெடல் உங்க கையில போடுங்க. அந்த மெடலை நீ வாங்கினதை விட இதெல்லாம் மெடல். அதை விட உனக்கு நான் ஒரு வாழ்த்து மெடல் தரேன். என்னன்னா
நீ சில பெண்களை சாடுகின்றாய். உன்னுடைய தந்தையார் செய்வது முடி திருத்தகம். அவர் முடியை திருத்த அவர் பாடுபடுகிறார். நீ சில பெண்களை திருத்த பாடுபட வேண்டும் என்று பேசிய இந்த கோணத்தில் எடுத்துக்கிட்டா ஓகே. ஆனால் பிஞ்சிலையே படுத்து விடக்கூடாது. சில பெண்கள் அப்படி இருக்கலாம், எல்லா பெண்களும் அப்படி நினைக்க கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் நல்லா பேசின இந்த அறிவு கூர்மையை பெண்களை சாடுவதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் இந்திய நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நாளைய வருங்கால தூணாக நீ இருக்க வேண்டும். சார், தலைப்பை பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, என்னை கண்டால் என்னென்னமோ ஆகிறாய் முன்பே முன்பே. நான் யார சொன்ன தெரியுங்களா? நாங்க நேசிக்கிற சினிமாவை, நாங்கெல்லாம் ரசிகர்கள், எங்க சினிமாவை பார்த்து நாங்க கேட்கிறோம் இன்னும் என்னதான் செய்ய போறேன்னு. ஐயா, இன்னைக்கு திரைப்படங்கள் இருந்துச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம யாருமே பார்த்ததில்ல. அவர் இப்படிதான் நடிப்பாரு, இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் பேசுவாரு, நமக்கு அடையாளம் காமிச்சது ஒரு சினிமா. தாங்கிட்ட வட்டி கேட்ட ஜாக்சன் துரையிடம் அவர் கேட்பாரு, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வரி திரை வட்டி? எப்படியாப்பட்ட வசனங்கள்! இன்னைக்கும் இருக்கு வசனங்கள். எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு நான் எல்லாரும் ஒன்னா கார்ல இறங்கி வந்துட்டோம். என் தம்பி மட்டும் தனியா இறங்கி வந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏண்டா எல்லாரோட சேர்ந்து வர வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்ன்றான். அவன் சிங்கமா, நாங்கெல்லாம் பண்ணிங்களாம். மன்னிக்கணும், அதாவது பண்ணி குரூப்பா வரும், சிங்கம் சிங்கிளா வரும் அப்படின்னு ஒரு கதாநாயகனை உயர்த்தி சொல்றதுக்கு சொல்லப்பட்ட பஞ்ச் டைலாக். இதுல பண்ணி என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல வில்லன்கள்லாம் அடியாளோட, இந்த தாதாக்கள்லாம் அடுத்தவனை நம்பி பக்கத்துல பன்னிக்குட்டி மாதிரி பல பேரை வச்சுட்டு வருவான். ஆனா ஹீரோ என்ற சிங்கம் என்பவன் அவன் சிங்கிளா தான், துணிச்சலா தான் வருவான். இத அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, இதாவது பரவாயில்ல, என் தம்பிக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். எதுக்கு தெரியுங்களா? ஐயோ நம்ம யார சொல்வோம் தெரியுங்களா? யமனோட பொண்டாட்டியை தான் ஐயோன்னு சொல்லுவோம். நம்முடைய பெரியவங்க சொல்வாங்க, அந்த வார்த்தையா சொல்லக்கூடாது, அது அம்மங்கல சொல் அப்படின்னு. அவன் சொல்றான், 2000 2007 வந்த ஐயோ என்று ஆரம்பிக்கும் திரைப்பட பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் 18 சொல்றான். நம்ம காலையில முன்னெல்லாம் டிவி திறந்தோம்னா சுப்ரபாதம் கேட்கும். இன்னைக்கும் கேட்குது டிவி திறந்த உடனே. என்ன தெரியுங்களா? ஐயோ 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 ஐயோ. ஐயா, நல்ல படங்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அதை நாங்க பார்க்கிறோம், ரசிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். அதை நாங்க குத்தம் சொல்லவே இல்லை. ஒரு சில படங்கள் இன்னைக்கு ரசிகர்களை கெடுத்துட்டு இருக்கே, அதை பார்த்து தான் இன்னைக்கு நாங்க ரசிகர்கள் கேட்கிறோம், இன்னும் எங்களை என்னதான் பண்ண போறேன்னு. ஐயா, நேத்து வரைக்கும் நாட்டில் எல்லா சாதிக்காரங்களும் தாயா புள்ளையா அண்ணனா தம்பியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எங்க மனசுலாம் நஞ்ச விதைச்சி வேற்றுமையை உண்டாக்கி வெட்டு குத்து வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஐயா, இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுங்களா? ஒரு சில சாதி சங்க தலைவர்கள். இவங்களுடைய சுயநலத்தால எங்களெல்லாம் பிரிச்சு இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா, நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களோட நோக்கம் எல்லாம் என்ன? உன் சாதி நல்லா இருக்கணும், உன் சாதி நல்லா இருக்கணும் தானே சொல்றீங்க. அதெல்லாம் உண்மையா இருந்தா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மக்கள் நலனே மகேசன் நலன், தனிப்பட்ட நலனுக்காக வாழ மாட்டோம்னு ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல கட்சி ஒன்று ஆரம்பிங்க. அது நாங்கள் எல்லாரும் உறுப்பினராகி ரத்தம் சிந்த கூட தயாரா இருக்கோம். ஐயா ஐயா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நம்ம கோயிலுக்கு போவோம். ஏன் தெரியுங்களா? அங்கே போனால் தான் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும்னு ஒரு நம்பிக்கை. அது மாதிரி எங்கள் மக்களுக்கு ஒரு பொது பிரச்சனைனா எங்களுக்கு கோயில் எதிரும் ஐயா. இந்த சட்டமன்றங்களும் இந்த பாராளுமன்றங்களும் தான். ஆனால் இன்னைக்கு நிலைமை பரிதாபங்க ஐயா. ஒரு சில சட்டமன்றங்கள்லையும் நாடாளுமன்றத்தையும் ஒரு சில சுயநல அரசியல்வாதிகளால் மக்கள் நிலையம் மறந்து
சேரை உடைக்கிறாங்க, மைக்கை உடைக்கிறாங்க, மொத்தத்தில் எங்களையே மறந்து போயிட்டாங்க ஏன் சில தலைவர்கள். அவங்கள பார்த்தா ஏன் கேட்குறேன், இன்னும் என்னையா செய்ய போறீங்க?